வணக்கங்கண்ணே, இது தஞ்சாவூர் மண். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன பார்த்தா, திருப்பதிக்கு எப்படி போகணும், எப்படிலாம் பண்ணோன்னா பணத்தை சேவ் பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. ட்ரெயின் டிக்கெட்டும் சரி, எங்கள் ரூம்ஸு, தரிசன டிக்கெட் எல்லாமே 2 மந்த் பிஃபோரே புக் பண்ணியாச்சு. அங்கே போய் திருப்பதியில் போய் இறங்கின உடனே ஏசி பஸ் இருக்குங்க. போயிட்டு வரத்துக்கு ஒரு ஆளுக்கு 180 ரூபா வரும். நீங்கள் எத்தனை தடவைனாலும் மேலே போயிட்டு கீழே வந்துக்கலாம், 48 மணி நேரத்துக்கு. அப்படியே உள்ளே அங்கே இறங்கினவுடனே ரூமுக்கு டோக்கன் தருவாங்கள்ல, அது எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக அங்கே உள்ளவங்களை கேட்டுட்டு நீங்கள் போங்க. அங்கே ரூம் புக் பண்ண ஸ்லிப்பை காமிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே எல்லாமே வந்துடுங்க. திருப்பதியில் எந்த ரூமு எந்த இடத்துல இருக்குது எல்லாமே. கிட்டத்தட்ட 15,000 ரூம் திருப்பதியில் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? அதான் உண்மை. ஒரு ஆள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு வெறும் 10 ரூபா தான். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம், ஒரு ரூம் தான் எடுத்திருந்தோம். 100 ரூபா ரிட்டன், திருப்பி 50 ரூபா ரிட்டன் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களும் கட்டி கொடுத்துருக்காங்க தான், தேவஸ்தானம் தான் மெயின்டைன் பண்ணுது. இப்போ அவ்வளோ ஏரியா ஃபுல்லாகவே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. திருப்பதி மலைக்கு மேலே போயிட்டு நீங்கள் இறங்குற வரைக்கும் நீங்கள் சாப்பாட்டுக்குன்னு செலவு பண்ண தேவையே இல்லைங்க. ஆமாம், எல்லாமே அன்னப்பிரசாதம். திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் அங்கங்கே சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாமே கொடுத்துருவாங்க. ரோட் சைடில் மட்டும் தயவு செய்து ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப 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 நல்லது. அங்கே ஹைஜீனிக் சுத்தமாகவே கிடையாது. என்ன நினச்சாலும் சரி, யார் வெரி ஒஸ்ட்டு ஹைஜீனிக்கு ஹோட்டல் இன் திருப்பதி தேவஸ்தானம் மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்டு. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அப்படியே நம்ம தரிசனம்லாம் முடிச்சிட்டாங்க பாருங்கள். பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் தேவஸ்தான போர்டு. மக்களுக்காக ரொம்ப கம்மியான விலைங்க, ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. அவங்க வேலை பார்த்துக்கணும், சேலரி போடுறது 10 ரூபா தாங்க ஒரு ஆளுக்கு. அப்படியே நடைபாதை வியாபாரிகள் ஏகப்பட்ட கும்பலுங்க. ஆனால் நீங்கள் எப்போ போனாலும் 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி போனால் தான் உங்களால் அங்கே நிம்மதியாக ஒரு 5 மணி நேரத்தில் சாமி பார்க்க முடியும். இலவச தரிசனம், ஃப்ரீ தரிசனத்தில் போனீங்கன்னா குறைஞ்சது 24 மணி நேரம், 28 மணி நேரம்லாம், 48 மணி நேரம்லாம் சில நேரம் இப்போ நின்று பார்த்துருக்காங்க. இதை அப்படியே காலையில் நாங்கள் முதல் நாளே தரிசனம் முடிச்சிட்டோம். பாருங்கள், கோயிலாக பார்க்குறது இல்லை இப்போ யாருமே. கடவுள் உள்ளே இருக்கார், அந்த இடத்துக்கு போயிருக்கோம். இந்த கோயில் மட்டும் இல்லைங்க, எல்லா கோயிலையும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அந்த அவனோட பிரார்த்தனை நிறைவேற்றணும்னு வந்த காலம்லாம் மலையேறி போச்சு. ஆமாம், நீ மட்டும் என்னடா பண்ணுற, நீனும் வீடியோ தானே எடுக்கிறேங்க நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு வெளிப்படையாகவே வெளியில் தெரியுது. அவங்களோட வேண்டுதல் அப்படியே அந்த சாமிகிட்ட நின்று நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு ஒரு செல்ஃபியை போஸ்ட் பண்ணி அதில் லைக்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக தான் பல மக்கள் இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே இந்த பனி மூட்டத்துலேயும் அப்படியே அந்த கோவிந்தாங்கிற அந்த இதில் அந்த கோபுரத்தை வீடியோ எடுக்கும்போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சுங்க. ஆமாம், அதே மாதிரி இங்கே ரோட் சைடு நடக்கிற பாதை எல்லாத்துலேயுமே கடைகள் இருக்குது திருப்பதியில். அவன் சொல்லுவான் ஒரு பொருளோட ரேட்டு 30 ரூபா இருக்கும், அவன் 300 ரூபா சொல்லுவான். நீங்கள் 50 ரூபாய்க்கு கேளுங்க. ஏன்னா என் கூட அந்த 2 ஆள் பக்கத்து கடையில் 20 ரூபா நான் வாங்கின ஃபோட்டோ, அதே ஃபோட்டோவை அவங்க பக்கத்து இன்னொரு கடையில் 80 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விளக்கேற்றுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாடி 24/7 விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. தேங்காய் உடைக்கிறவங்க தானே தேங்காய் உடைச்சிக்கலாம். விளக்கேற்றுறது அதே மாதிரி தான். அந்த விளக்கு வைக்கிறார் பார்த்தீங்களா அந்த ஐயா, அந்த விளக்கு 50 ரூபா. இது ஏன் இவ்வளோ காசு எதுக்கு? அது கோயிலுக்கு நிர்வாகத்துக்கு நீ பணம் எதுவும் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதுவும் கிடையாது. ஏகப்பட்ட காசு பிடுங்குறாங்க கோயிலுக்கு வெளியில், திருப்பதியில் பிடுங்குறாங்க. உண்மை அதான். அப்படியே நம்ம இந்த குடிமிக்காரன் அங்கிள் பக்கத்தில் போய் ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே கோபுரத்தை எடுத்துகிட்டு அப்படியே இந்த சைடு, அதாவது நான் எடுக்கிறதுக்கு லெஃப்ட் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு கடை, மொட்டை அடிச்சுட்டு சந்தனம் தடவுற இடம் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இந்த பார்த்தீங்களா, சூடம் 10 ரூபா, சூடம் 25 ரூபா, அந்த சூடம் அந்த பத்தி 50 ரூபா, அந்த விளக்கு 30 ரூபா. ரொம்ப காஸ்ட்லிங்க. ஆமாம், ஆனால் தேவஸ்தானம் அப்படி இது பண்ணுறதே கிடையாது. இந்த வச்சுருக்காரு பார்த்தீங்களா, இது ஒவ்வொன்றும் 150 ரூபா. நீங்கள் ரேட்டை ஒட்டச்சு பேசுனா பொருள் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ நின்றுட்டு இருக்க கடையில் தான் அவங்க ஏமாந்தது.
20 ரூபா பொருளை 80 ரூபா கொடுத்து வாங்கினது இதே கடை தான். அதே பொருள் தான் நானும் வாங்கினேன். 100 ரூபா சொன்னால் நான் 20 ரூபான்னு தான் கேட்டேன். நான் 5 வாங்கினேன், 100 ரூபாய்க்கு 5 கொடுத்துட்டேன். அவன் ஒரு பொருள் 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. சாமி படத்தை வச்சுருக்க இடமும் சரியில்லை. கீழே ஒரு பேப்பரு இல்லாட்டி ஒரு ஏதாச்சும் ஒன்று போட்டு வச்சுருக்கலாம். அவங்களுக்கு வியாபாரம் நடந்தால் போதும். சாமிங்கிறது அவங்கள பொறுத்தளவில் ஒரு வியாபார பொருளாக தான் பார்க்குறாங்க. யாரும் சாமியாக பார்க்கல. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக்